நான் ரீசெண்டாக அந்த இன்டர்வியூ பார்த்தேன், மோகன்லால் இன்டர்வியூ பார்க்கும்போது கூட அதில் கோபிநாத் அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதாவது மலையாள சினிமாவில் இந்த பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறது பெருசாக ஜொலிக்கிறது இல்லை, என்ன காரணம் அப்படின்னும் போது அதுக்கு மோகன்லால் கொடுத்த பதில் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. இல்லை அந்தளவுக்கு இயக்குநர்கள் அந்த ரைட்டிங் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அவர் திருப்பி அவரே மாத்துறாரு. இல்லை அப்படி கிடையாது, நான் பொதுவாக சொல்லலை, பட் இருந்தாலும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்களோ, இப்போ தெலுங்கு சினிமாவோ, அந்த சினிமாவில் கூடிய அந்த மசாலா இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மலையாள சினிமாவில் ஆட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க மின்னல் முரளின்னு ஒரு படம் கொடுக்குறாங்க. அந்த படத்தில் வந்துட்டு 2 விமர்சனம் பார்க்குறோம். என்னென்னா, ஒரு பக்கம் வந்து சூப்பர் ஹீரோ படம் வந்து இங்கே ஓடாது. இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில படங்கள் தான் ஹிட்டு, ஒரு சில படங்கள் ஓடாது. ஏன்னா இங்கே ஹீரோன்னு படம்லாம் வந்து பார்த்தோம், நம்ம சிவகார்த்தியின் படம்லாம் பார்க்குறோம். ஏகப்பட்ட படங்கள் சூப்பர் ஹீரோ படம்னாவே இங்கே பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் மின்னல் முரளி அதை தாண்டி ஓடிச்சு. அங்கேயும் நீங்கள் சொன்ன அதே கான்செப்ட் தான் ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன அப்படின்னா, அந்த இடம் கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம தகுந்த மாதிரியான ஒரு ஆளை வச்சு நடிக்க வச்சு டொவினோ தாமஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. அது ஒரு மாதிரி ஹிட் ஆகி கடைசியில் வந்து நின்றுச்சு.